Hi friends, welcome to AC Edits. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா இந்த ஸ்கில்லை தெரியும் மாதிரி சன்செட் கலர் எஃபெக்ட் ஃபோட்டோ எப்படி உங்களோட மொபைலில் லைட் ரூமில் எடிட் பண்ணுற சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரூமில் ரீடச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிக்சார்ட்லேயும் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே இமேஜ் ஃபோட்டோ ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இவங்க தெரியாமல் போயிடுச்சு. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறோம், கீழே ஆடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் இந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதனால் லைட்டாக கிராப் பண்ணிக்கிறோம். கிராப் பண்ணி மேலே டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்குமா அது வந்து ஒரு 15 வச்சுக்கோங்க, ப்ளஸ் 15. அடுத்து வந்து ஹைலைட்ஸ்ன்னு இருக்குமா அது வந்து ஃபுல்லாக குறைச்சி விட்ருங்க. அடுத்து ஷேடோஸ்ன்னு இருக்குமா வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒயிட்ஸ்ன்னு இருக்கும்போது வந்து ஒரு ப்ளஸ் 10 வச்சுக்கோங்க, 15 வச்சுக்கோங்க. அடுத்து ஒயிட் பிளாக்ஸ்ன்னு இருக்குமா அது வந்து ஒரு ப்ளஸ் 20 வச்சுக்கோங்க, 24 வச்சுக்கோங்க. வச்சுக்கப்புறம் ரெண்டாவது கலர்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே மிக்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ரெட் கலரை கிளிக் பண்ணிட்டு லூமினேஷன் இருக்குமா அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பேஸ் வெயிட்டிங்க, எந்த அளவுக்கு உங்கள் பேஸ் வெயிட் ஆகணுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சாச்சுரேஷன் வந்து ஒரு -2 3 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வெயிட்டிங் தான். லூமினேஷன் இருக்குமா வந்து உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு சாச்சுரேஷன் இருக்குமா இது வந்து -2 3 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து வந்து மஞ்சள் கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு க்யூன்னு இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க, ஒரு -85 வச்சுக்கோங்க. 50 வச்சுட்டு சாச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சுக்கோங்க. 50 வச்சுக்கப்புறம் க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து மஞ்சள் கலரில் அந்த லூமினேஷன் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் ஒரு 25 வச்சுக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணி ப்ளஸ் 25. அதுக்கப்புறம் க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி க்யூன்னு இருக்கும், இதை வந்து கொஞ்சம் ஒரு -50 வச்சுக்கோங்க, 50 55 வச்சுக்கோங்க. வச்சுட்டு சாச்சுரேஷன் இருக்கும், இது வந்து ஒரு ப்ளஸ் 25 வச்சுக்கோங்க. அப்புறம் லூமினேஷன் இருக்கும், அது வந்து ஒரு ப்ளஸ் 10 வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் டெம்புன்னு இருக்கும், இதை வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க, 10 9. வச்சுட்டு டின்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 வச்சுக்கோங்க, ஒரு 8 வச்சுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிளாரிட்டின்னு இருக்கும், இதை வந்து ஒரு ப்ளஸ் 20 வச்சுக்கோங்க, 18 வச்சுங்க. வச்சுட்டு டிகாஷன் இருக்கும், அது வந்து ஒரு -2 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து டீட்டெயில்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், இதை வந்து ஒரு 25 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து மேலே சேர் ஐக்கான் இருக்குமா அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்குமா அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இப்போ பிக்சார்ட்டில் லைட் ரூமில் சேவ் பண்ண ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ லைட் ரூமில் சேவ் பண்ண ஃபோட்டோ இருக்குமா அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைடில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆடு ஃபோட்டோன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு லென்ஸ் பிஎன்ஜி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த பிஎன்ஜியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க.
கிளிக் பண்ணிட்டு மேலே ஆடுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த லென்ஸ் பேஜ் வந்து உங்களோட ஃபோட்டோவோட ஃபுல் சைஸ் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் அந்த சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அது வந்து நார்மலில் இருக்குமா வந்து ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கிங்க. மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஒலி எஃபெக்ட் மட்டும் தனியாக வந்துடும். அந்த எஃபெக்ட் உங்களை மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. இந்த எரேஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணிட்டு கெப்பாசிட்டியை லைட்டாக குறைச்சிட்டு உங்களோட ஃபேஸில் இருக்க மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸு உங்கள் முடி இதில் இருக்க மட்டும். எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. மேலே இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் உங்களை நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.